ம் மாமே நிறுத்து நிறுத்து நிறுத்து. பாப்பா பாப்பா என்ன தனியாக நிற்கிற? வா வீட்டில் ட்ராப் பண்ணுறேன். அப்படியே ட்ரிபிள்ஸ் போல வரியா? நான் போய் கூப்பிட்டு வரேன் மாமே. பின்னாடி ஒருத்தன் வரான். அப்படியே போயிட்டு போயிட்டே இரு. போ போ. ஏய் ஏய் யார் நீ? என்ன யார் நீ பண்ற? சத்தியமா என்னால முடியல. உட்காரு. ஏய் யா ராகுல், எப்படி இருக்க யார் நீ? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இப்படி பண்ணிட்டு எப்படி இருக்க நான் கேட்குறேன். சூப்பராக இருக்கேன். ஆமாம், இந்த நைட் டைமில் நீ என்ன பண்ணுறீங்க? ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். இங்கே வந்தால் கேபே புக் ஆக மாட்டேங்குது. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறியா? உனக்கு ஓகேனா நான் வேணா ட்ராப் பண்ணுறேன். ஓகே, பட் என்ன பட்டு? உனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா வேணாம். ஆனால் என்ன, நைட் டைம் ஆயிடுச்சு. சரி, என்னை பத்திரமா கூட்டிகிட்டு போவல? ராகுல், நீ எப்போ சென்னை வந்த? நானா ஸ்கூல் முடிச்சோன்னே அப்படியே சென்னை ஷிஃப்ட் ஆகிட்டேன். பாருடா, ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ தான் மீட் பண்ணுறோம்ல? ஆமால. சரி, கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. ஆ, நீ ஸ்கூல்லலாம் நல்லா தானே படிச்சுட்டு இருந்த? ஆமாம். அப்புறம் ஏன் இந்த டெலிவரி ஜாப்லாம்? அப்படியே ஊரை சுற்றிட்டு ஜாலியாக இருக்கலாம்னா? ஜாலியாவா? நீ வேற காலேஜ் 4 வருஷம் படித்தவங்க இன்ஜினியரிங் டிகிரி வீட்டில் சும்மா தான் இருக்குது. இவ்வளோ ஏன் நான் இந்த வேலை செய்கிறேன்றது எங்கள் அம்மா கூட தெரியாது தெரியுமா? ஏன் அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு என்ன? என்னன்னு சொல்கிற? இப்படி ஃபுட் டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லவா? அவங்க எனக்கு கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படிக்க வச்சது இப்படி ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்கா? அதுக்குன்னு இந்த வேலையை நான் குறலாம் சொல்லலை. ஹோட்டலில் ஃபுட் கொடுக்குற சில பேரும், ஃபுட் ஆர்டர் பண்ணுற சில பேரும் என்ன மாதிரி டெலிவரி பண்ணுற எல்லாரையும் ஒரு மாதிரி சீப்பாக தானே பார்க்குறாங்க. காலேஜில் கிளாஸில் கொஞ்ச நேரம் கூட ஒரு இடத்துல உட்காந்ததில்லை. ஆனால் இப்போது ஒரு ஃபுட்டு ஆர்டர் எடுத்து டெலிவரி பண்ண எவ்வளோ அலையன்னு தெரியுமா? படித்த படிப்புக்கு சரியான வேலை இல்லை, அதான் ஒரு சின்ன வருத்தம். ஆனால் மானத்தை விட பசி பெருசுன்னு பார்க்குறப்ப எனக்கு இந்த வேலை தான் சோறு போட்டுச்சு. அப்படின்னு வேணா இந்த வேலை ஜாலியாக இருக்கலாம். ஏய் ஆனி, இங்கே பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு மோர் கடை இருக்குது. அங்கே மோர் சாப்பிடலாமா? இப்போவா? என்ன டைம் ஆகுது தெரியுமா? நைட் டைமில் மோர் சாப்பிட்றது ஸ்பெஷலு. அதுவும் இல்லை, அந்த மிக்சர்லாம் போட்டு தருவாங்க பாரு, சும்மா அடிப்பொலியாக இருக்கும். ட்ரை பண்ணலாமா? சரி வா போகலாம். முடிஞ்சு. என்னாச்சு? பெட்ரோல் போட மறந்துட்டேன். சரி ஓகே, பரவாயில்ல, பக்கத்துல தான், நானே போய்க்கிறேன். இல்லை இல்லை, நானே ட்ராப் பண்ணுறேன். யானி யானி யானி, உன்னை இருந்தானமா சொன்னேன், அதுக்குள்ள நான் கிளம்பிட்டேன். மறைக்கிறாளே. என்ன
இல்லை ம் ரொம்ப நேரமாக பிளாங்காக போயிட்டு இருந்துச்சா ம் அதான் லைட்டாக ஃபீல் பண்ணேன். ம் அப்போ நீயே ஏதாவது பேசு. நானா ம் இப்படி திடீர்னு பேச சொன்னால் நானத்தை பேசுறது? சரி ஓகே யோசிக்கிறேன். ஓ சரி நானே பேசுகிறேன். என்ன கேட்குறது? ஆ நீ ஸ்கூல் படிக்கும்போது கவிதைலாம் எழுதுவ தானே? ம் அப்போது இப்போ எனக்கு ஏதாவது ஒரு கவிதை சொல்லேன். இப்போவா? ம் ஏ இப்போ ஸ்கூல் படிக்கிறப்ப இப்போ வந்து கேட்டால் நான் எப்படி சொல்லுவேன்? ப்ளீஸ்ப்பா ஏதாவது ஒன்று சொல்லுப்பா. அம்மா இப்போ எதுவும் ஞாபகம் இல்லையே. நான் வேணா இன்னொரு நாள் சொல்கிறேன். ம் ஹே இந்த ரியாக்ஷன் என்ன கொடுத்துட்டு தான் இருக்கீங்களா? ம் அம்மா போ நீ சரி சொல்ல. சரி இரு, யோசிக்கிறேன் இரு. ம் ம், யோசி. ஆ ஒரு கவிதை என்னிடம் கேட்கிறது, தன்னை பற்றி ஒரு வரி கவிதை சொல்லென்று. ஆனால் பாவம் அந்த கவிதைக்கு தெரியவில்லை, தன்னை விட சிறந்த கவிதை உலகில் ஒன்றும் இல்லை என்று. பா நல்லா இருக்கு. சர்க்கு லவ்லலாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸோ? ஆ என்ன சிரிக்கிற? சொல்லு. இல்லை இந்த லவ்னா எப்படி? மேடம் காலேஜ் படிக்கிறப்போ ஒரு பையனை லவ் பண்ணி அந்த பையனுக்கே அது தெரியாமல் ஒரு வழியாக அவன்கிட்ட அதை சொல்லலான்னு போகிறப்ப அவனுக்கு ஆள் இருக்குன்னு தெரிஞ்சு மொக்கம் வாங்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு வந்தியே, அந்த மாதிரி லவ்வா? இதெல்லாம் யாருக்குமே தெரியாதேப்பா, உனக்கு எப்படி தெரியும்? தெரியும். இது மட்டும் இல்லை, காலேஜ் டான்ஸ் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி தோத்துட்டு யாருக்கும் தெரியாமல் உட்காந்து ஃபீல் பண்ணது. அப்புறம் உன் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ அவளை விட அதிகமாக நீ எழுந்தது. அப்புறம் உன் காலேஜ் ஃப்ரெஷர்ஸ் டே அன்றைக்கி நீ ஃபர்ஸ்ட் டைம் சாரீ கட்டின. ஒன்று சொல்லவா? அந்த சாரியில் நீ அவ்வளோ அழகாக இருந்த, இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அப்புறம் ஒரு தடவை உன் கம்மலை காணாம போச்சுன்னு சொல்லி நீ ஃபீல் பண்ணிருந்த. ஒரு பொண்ணு தான் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா, ஞாபகம் இருக்கா? ஆமா ஞாபகம் இருக்கு. அதை நான் தான் எடுத்து கொடுத்து விட்டேன். இது எல்லாமே தான் நான் சொல்லணும்னு நினச்சது, சொல்லிட்டேன். இவ்வளோதான் தெரியுமா இல்லை இதுக்கு மேலேயும் தெரியுமா? இதுக்கு மேலேயும் சொல்லுவேன், ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் ஏ யார் நீ? உன் வீடு இங்கே இருக்கு. பா இதுவும் தெரியுமா? ஆமா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்க. என் நம்பர் தெரியுமாப்பா? ஆ இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஏன் என்கிட்ட எதுவும் சொல்ல? தோணலை, சொல்லலை. எனக்கு இப்போ உன்கிட்ட 2 கேள்வி கேட்கணும்னு தோணுது. கேட்கவா? கேளு. இப்போ நான் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன்னு தெரிஞ்சுதான் வந்தியா? நீ ஃபங்க்ஷனுக்கு பிங்க் சூடி தான் போட்டேன்றதுலேருந்து எதனால் லேட் ஆச்சுன்ற வரைக்கும் எல்லாமே தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் தான், ஒரு சின்ன கோஇன்சிடென்ஸ். அப்புறம் யார் நீ? அந்த 2வது கேள்வி. அது என்ன லவ் பண்ணுறியா? அண்ணி உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில, நம்ம 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தலை ஃபுல்லாக எண்ணெய் வச்சுட்டு நீட்டாக ரிப்பன் போட்டு உன் காதில் அந்த அழகான தோடு அதை போட்டு அழகாக மெதுவாக கிளாஸ்க்கு வருவேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் லவ் பண்ணுறேன். இது ப்ரப்போஸ்லாம் கேட்டால் எனக்கு தெரியாது, ஆனால் ப்ரப்போஸ் பண்ண பிளான் பண்ணி சொதப்பினது தான் மிச்சம். நான் கிளம்புறேன், பாய். ஏய் நில்லு, என்னை எதுவுமே கேட்காம போற.
என்ன இவ்வளோ தூரம் கூடயே வந்து சேஃபாக ட்ராப் பண்ண. என்னை பற்றி எனக்கே எதுவும் ஞாபகம் இல்லாதப்போ நீ எல்லாத்தையும் எனக்கு சொன்ன. இப்போ லவ் பண்ணுறேன்னு சொல்கிற, ஆனால் ஏன் என்கிட்ட எதுவும் கேட்காம நீ பாட்டுக்கு போகிற? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் நான் சொல்லிட்டேன். உனக்கு என்ன பிடிச்சிருந்தா நீ என்ன தேடி வர. இப்போ நான் இங்கேருந்து கிளம்புறேன். ம், பாய். இல்ல இரு, நீ எதுவும் கேட்க வேணாம். ம், ஆனா நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். நான் உன்கிட்ட பேசியே இத்தனை வருஷம் ஆகுது. ஆனா இந்த நைட் உன் கூட நடந்து வந்ததெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன். ஒரு பொண்ணுக்கு அவங்க அப்பா கிட்ட தான் சேஃபாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இந்த மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு வாட்டி மோர் வாங்கி தரியா? சீ லூசு, வா. உனக்கு? எனக்கு வேணாம், போதும். ம், பிடிச்சிருக்கா? எது? மோர் பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். நைட் டைமில் சாப்பிட்றது. பிடிச்சிருக்கு. எது? ம், மோர். ஆ, ஓகே ஓகே ஓகே. ஆ, ம், நீ சொன்னல அப்பவே கவிதை, ம். அதுக்கு இப்ப எனக்கு ஒரு பதில் கவிதை தோணுது. சொல்லட்டா? பாரா, எங்க சொல்ல கேட்போம். இந்த கவிஞனின் காதலை இந்த கவிதையும் நேசிக்கிறது. எப்படி? ம், ஒரு நிமிஷம் இந்த மோரை பிடியேன். ஆ. நீ படிச்ச அதே புக்கை தான் நானும் படிச்சேன். ஐயோ. சரியா? ஃப்ராடு. சரி, அடிக்காதடி. காப்பி அடிச்சு மோர் சொல்றேன். கீழே ஊத்திர போதுடி. பைத்தியம். பரவாயில்ல, போ. சரிதான், மோர் குடி. ஒண்ணும் வேணாம், போடா.